சாந்தி. இருண்ட மனதில் ஒளியை ஏற்று இருளும் அகன்றே போகும். நீயோராத்மா சரீரம் அல்ல, பரமாத்மாவின் செல்வம். திவ்ய குணங்களை தாரணை செய்து யோகியாவாய் கண்ணே. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, பாபா முள்ளிலிருந்து மலராக ஆக்கக்கூடியவர். அதாவது அதனால தான் அவருக்கு பபுல்நாத்னு பேரே இருக்குது. அப்போ எல்லா முள்ளாக இருக்கக்கூடிய ஆத்மாவை மலராக்கக்கூடியவர் ஒரே ஒரு சிவபாபா தான். இப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களை முள்ளாக மாற்றினது யார் அப்படின்னா அந்த தேக அபிமானம் தான். எப்போ நீங்கள் ஆத்மாங்கிற உணர்வை மறந்துட்டீங்களோ, இந்த உடல் தான் நான், சரீரம் தான் நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்படி புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களோ, அப்போ தான் மற்ற எல்லா விகாரங்களுமே வர ஆரம்பிக்குது. அதனால் இந்த தேக அபிமானம் தான் பெரிய முள்ளுன்னு சொல்கிறார் பாபா. முள்ளுனா எல்லாருக்கும் துக்கம் கொடுக்கறது, விகாரம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறது. மலர்கள்னால் எல்லாருக்கும் சுகம் கொடுப்பது, நறுமணம் நிறைஞ்ச தெய்வீக குணங்களோடு இருக்கிறது. அப்படி முள்ளை தான் நான் இப்போ மலராக ஆக்கிட்டுருக்கேங்கிறது. இந்த உலகமே இப்போ முள்காடாக ஆயிடுச்சு, எல்லா ஆத்மாவும் முள்ளாயிட்டாங்க. அந்த முட்களை நான் மலர் நிறைஞ்ச தோட்டத்துக்கு மலராக மாற்றி கூட்டிகிட்டு போகிறேங்கிறார். இப்போ பாபா மட்டும்தான் மலர் தோட்டத்தை படைக்க முடியும், சொர்க்கத்தை படைக்க முடியுங்கிற. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சத்தியுகத்தில் இருக்கும் போது ஆத்ம அபிமானியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆத்மாங்கிற ஒரு ஞானம் இருந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கே இந்த சரீரத்தை விடும்போது நான் ஆத்மா, இந்த உடல்லிருந்து நான் இப்போ பழசாயிடுச்சு, இன்னொரு உடலுக்கு போகிறேன். அப்போ தன்னுடைய சுய விருப்பத்தோடு இந்த உடலை நீங்கள் விடுவீங்க, இன்னொரு அம்மாவோட கர்ப்பத்தில் போகிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுவும் காட்சி கிடைக்கும், இந்த தாயோட கர்ப்பத்தில் இந்த குடும்பத்தில் போய் பிறக்க போகிறேன். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியோடு போவாங்க. அப்போ நீங்கள் அங்கே ஆத்ம அபிமானியாக இருந்தீங்க. ஆனால் அவங்களுக்கு சிருஷ்டியோட ஞானமெல்லாம் தெரியாது, பரமாத்மா பற்றியும் தெரியாது. இப்போ சத்தியுகமாக இருக்குது, கலியுகம் வந்துடும் அப்படின்லாம் அங்கே தெரியாது. ஆனால் ஆத்ம ஞானம் இருந்ததுங்கிறார் பாபா. சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் அந்தளவுக்கு அப்போ ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறார் ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு. மேலும் பாபா சொல்கிறாங்க, ஏன் பாபாவை சர்வ வியாபின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, பல ரூபத்தை பகுரூபி எல்லா ரூபத்தையும் எடுக்கக்கூடியவர்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ பாபா சங்கமிகத்தில் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தன்மையை தான் அப்படி மாற்றிட்டாங்க. பாபா ஒரு நொடியில் பறக்கக்கூடிய வேகமான ராக்கெட்டாக இருக்கார். எங்கே அவரோட சேவை தேவையோ அங்கே அந்த ரூபத்தை எடுத்துகிட்டு அவர் போயிடுவார். அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, உலகத்தில் நிறைய புத்திசாலி குழந்தைங்க இருக்கிறாங்க. அவங்க ஞானத்தை கேட்கும் வரும்போது அவங்களுக்கு புரிய வைக்கிறவங்களும் ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும். ஆனால் எல்லோரும் அப்படி இருக்கிறது இல்லை, நம்பர் வைஸாக இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் யாருக்காவது புரிய வைக்கணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, நான் அவங்களுக்கு புரிய வைக்க தெரியலன்னா அவங்களுக்குள்ள பிரவேசமாகி அப்படின்னா அவங்க புத்திக்கு டச் பண்ணி அந்த நேரத்தில் அவங்க வாய் மூலமாக நான் இன்னொரு ஆத்மாவுக்கு ஞானத்தை புரிய வச்சிட்றேன் அப்படிங்கிற. ஏன்னா டிஸ்சர்வீஸ் ஆகிடும் இல்லாட்டினா. ஏன்னா இங்கே பொய்யான சித்திரங்களை வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, ஏதோ கற்பனையாக. ஏன்னா கேள்வி கேட்டால் சரியாக புரிய வைக்கிறது இல்லை அப்படின்னு அந்த புரிய வைக்க தெரியாத ஒருத்தருனால அப்படியெல்லாம் அவங்க எடை போட்டுருவாங்க. அதனால பாபா சொல்கிறாங்க, நான் பிரவேசமாகி அங்கே என்னோடய வேலையை செய்கிறேன், காட்சியும் காண்பிக்கிறேன் பக்தி மார்க்கத்தில், யாருக்கு எந்த தேவதையோட காட்சி தேவையோ. அதனால அவர் என்ன சொல்லிட்டாங்க, எல்லா ரூபத்தையும் தரிப்பவர், மேலும் எல்லா இடத்துலையும் இருக்கிறவர்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லைங்கிறத பாபா சொல்கிறாங்க. மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் தான் கொடுத்துருக்கேன். பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ ஸ்லோகங்களை சொல்கிறாங்க, மந்திரங்களை சொல்கிறாங்க, ஆனால் அர்த்தமே தெரியறதில்ல, பலனும் இல்லை. இங்கே பாபா நமக்கு ஒரே ஒரு மந்திரம் முள்ளிலிருந்து மலர் ஆகிறது கொடுத்துருக்காரு. அதுதான் மண்மனா பவ, மனதை என்னிடம் கொடுத்துருங்கிறார். அப்போ ஆத்மா நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. இப்போ தூய்மை ஆகிறது தான் முக்கியமான விஷயங்கிறார். தூய்மை இல்லாத ஆத்மா தூய்மை ஆகணும், அப்போ தான் பரம்தான் போக முடியும் முக்திக்கு, அப்புறம் ஜீவன் முக்தி சொர்க்கத்திற்கும் வர முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் உலகத்தில் சொர்க்கம்னா என்னன்னே தெரியல, மேலே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு தான் இந்த சிருஷ்டியினுடைய முழு ஞானமும் இருக்குது. இது முதலும் முடிவும் இல்லாத அழியாத நாடகம், 4 யுகங்களும் மீண்டும் மீண்டும் வரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கும் புரிய வைங்க. இந்த சாதாரண பிரம்மா தான்
அவ்வளோ உயர்ந்த ஸ்ரீகிருஷ்ணராக மாறுறாரு. ஸ்ரீகிருஷ்ணர் தான் மீண்டும் சாதாரண மனிதராக 84 பிறவிக்கு அப்புறம் ஆயிடுறாரு. இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயங்கள்னு பாபா சொல்கிறாங்க. மேலும் என்னை நினைவு செய்யுங்க, அவ்வளவுதான், உங்களுடைய எல்லா பாவங்களும் அழிஞ்சு சாம்பல் ஆகிடும், வேறு எந்த கஷ்டமும் இல்லைங்கிற ஒன்று பாபா தூய்மையாகிறதுக்கு நினைவை சொல்கிறார். இன்னொன்று ஞானங்கிற கங்கையில் குளிச்சுட்டே இருங்க. அந்த கங்கையில் பல பிறவியாக குளிச்சாச்சு, ஆனால் ஆத்மாவோட பாவம் விகாரம் போகாது. ஞான கங்கையில் குளிங்க, உங்களோட ஆத்மா தூய்மையாகிடும் அப்படின்னு பாபா 2 வழிகளை சொல்கிறார். 3வது, நம்ம செய்த பாவங்கள் என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ இந்த பிறவியில் கூட அதை பாபாவுக்கு சொல்லிவிடுங்க. அப்போ ஆத்மா அந்த ஒரு சுமையிலேருந்து லேஸ் ஆகிடுது. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முறையை கேட்கலாம். ஓம் சாந்தி. 31/5/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, முட்களை மலராக மாற்றுவதற்காக தந்தை வந்துள்ளார். அனைத்திலும் மிகப்பெரிய முள் தேக அபிமானம். இதன் மூலமாகவே மற்ற அனைத்து விகாரமும் உருவாகின்றது. எனவே ஆத்ம அபிமானி ஆகுக. கேள்வி: பக்தர்கள் தந்தையின் எந்த ஒரு செயலை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். பதில்: பாபா பல வேடம் தரிப்பவராக இருக்கின்றார். எங்கு தேவை ஏற்படுகிறதோ அங்கே ஒரு வினாடியில் எந்த ஒரு குழந்தையிடமாவது பிரவேசம் செய்து எதிரில் உள்ள ஆத்மாவிற்கு நன்மை செய்து விடுகின்றார். பக்தர்களுக்கும் சாட்சாத்காரம் செய்து விடுகிறார். அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல, ஆனால் மிக வேகமாக பறக்கக்கூடிய ராக்கெட். பாபா வருவதற்கோ செல்வதற்கோ நேரம் அதிகமாகாது. இந்த விஷயத்தை புரியாத காரணத்தினால் பக்தர்கள் சர்வவியாபி என்று கூறிவிட்டனர். ஓம் சாந்தி. இது ஒரு சிறிய பூஞ்சோலையாக கார்டனாக இருக்கின்றது. மனிதர்களால் ஆன மலர் தோட்டம். அங்கே மலர்கள் இருக்கும், இங்கே மனிதர்கள் நறுமணம் நிறைந்த குணங்கள் நிறைஞ்ச மலர்களாக இருக்காங்க. அதுதான் பாபாவோட குழந்தைகள். பூங்காவனத்தில் சென்றால் அங்கே பழைய மரமும் இருக்கின்றது, விதவிதமாக இருக்கும். ஆங்காங்கே மொட்டுகளும் மலர்ந்தும் மலராத பாதி மொட்டுகளும் இருக்கின்றன. இதுவும் ஒரு பூஞ்சோலை ஆகும். இப்போ இங்கேயும் ஒவ்வொருத்தருடைய எல்லாரும் மலர்கள் தான், ஆனால் ஒவ்வொருத்தரும் மலர்ந்தவர்களாக இருக்கிறாங்க, இன்னும் மொட்டாக இருக்கிறாங்க. அப்படி பலவிதமாக இங்கேயும் ஆத்மாக்கள் இருக்காங்க. குழந்தைகள் புரிந்திருக்கிறார்கள், இங்கே நாம் முள்ளிலிருந்து மலராக மாற வந்திருக்கின்றோம். முள்ளுனா விகாரம் நிறைஞ்சது, எல்லாருக்கும் துக்கம் கொடுக்கறது. மலர்னா எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறது, நல்ல நறுமணம் வீசக்கூடிய தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவங்களாக இருக்கிறது. ஸ்ரீமத் படி நாம் முள்ளிலிருந்து மலராக மாறிக்கொண்டிருக்கிறோம். முட்கள் காட்டில் இருக்கும், மலர்கள் தோட்டத்தில் இருக்கும். மலர் தோட்டம் என்பது சொர்க்கம், சத்தியுகம். முள்காடு என்பது நரகம், கலியுகம். பாபா புரிய வைக்கின்றார், இது அசுத்தமான முட்களால் ஆன காடு. எது? இந்த கலியுகம். அது மலர்வனம். இது மலர்வனமாக பூஞ்சோலையாக தான் இருந்தது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்தது, இப்பொழுது முள்காடாகி விட்டது. தேக அபிமானமே மிகப்பெரிய முள்ளாகும். இந்த சரீரம்னு நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம், பார்க்க ஆரம்பித்தோமோ அப்போ தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இதன் பிறகு மற்ற அனைத்து விகாரமும் வந்து விடுகிறது. அங்கே ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள், ஆத்மாவின் ஞானம் இருந்தது சத்தியுகத்தில். இப்பொழுது நமது ஆயுள் முடிவடைகிறது. இப்போது நாம் இந்த பழைய உடலை விட்டு வேறு உடல் எடுக்க வேண்டும். சாட்சாத்காரமும் கிடைக்கின்றது. ஒரு ஆத்மா 150 வயசு வரைக்கும் வாழ்ந்தோன்னே சத்தியுகத்தில் இது ரொம்ப பழசாயிடுச்சு, இதை விட்டுட்டு வேறு உடலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அப்போ எங்கே போய் அம்மாவோட கர்ப்பத்தில் போய் எந்த குடும்பத்தில் பிறக்க போகிறோம் அந்த காட்சியும் கிடைக்கும். இப்போ ரொம்ப சந்தோஷமாக சுய விருப்பத்தோடு உடலை விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா அழிவில்லாதவன், இன்னொரு உடலுக்கு போகிறேன். இந்த ஞானம் அவங்களுக்கு இருந்தது. நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று அமர்வோம், பிறகு மொட்டாகி மொட்டிலிருந்து மலராகும். இந்த ஞானம் ஆத்மாவிற்கு இருந்தது. சிருஷ்டி சக்கரம் எப்படி சுழல்கிறது இதை பற்றிய ஞானம் அங்கே கிடையாது. பரமாத்மாவை பற்றியும் அங்கே தெரியாது. இப்போ சத்தியுகமாக இருக்குது, கலியுகம் வரும் அப்படின்னு இந்த சிருஷ்டியை பற்றியும் அங்கே தெரியாது. ஆத்ம ஞானம் மட்டும்தான் இருக்கும். இது பழைய உடல், இதை இப்பொழுது மாற்ற வேண்டும் என்ற ஞானம் மட்டும் இருக்கும். அங்கே உள்ளூர குஷி இருக்கும். கலியுகத்தின் எந்த விதமான பழக்க வழக்கமும் அங்கே இருப்பதில்லை. இங்கு குலமரியாதைகள் அநேகம் உள்ளது, வித்தியாசம் இருக்கும் அல்லவா? அங்கவும் இங்கேயும் அங்குள்ள மரியாதைகள் சத்திய மரியாதைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா தன்னுடைய குணத்தில் தர்மத்தில் நிலச்சிருக்கிறதுக்கான மரியாதைகள் இருக்கும்.
இங்கெல்லாம் பொய்யான மரியாதைகள். இங்கே இத்தனை வயசானால் கல்யாணம் பண்ணணும், விகாரத்தில் போகிறது, குழந்தைங்க வர்றது, இதெல்லாம் என்ன ஆத்மாவோட தர்மத்துக்கு மாறாக செயல்படக்கூடிய பொய்யான மரியாதைகள். சிருஷ்டி இருந்து கொண்டே இருக்கின்றதல்லவா இல்லையா? அப்படியே பரம்பரை மாறிட்டே வருது. அசுர பரம்பரை இருக்கும் பொழுது தான் தந்தை வருகின்றார். மனிதர்கள் அசுரர்களாக மாறுற டைமில் தான் பரமாத்மாவுக்கு வேலை இருக்க வராது. தெய்வீக பரம்பரை படைக்கப்பட்டு இப்பொழுது தான் விநாசம் நடைபெறுகிறது. அப்படி என்றால் அசுர பரம்பரை இனத்தவர் இங்கே தான் இருக்கின்றனர், சத்தியுகத்தில் இல்லை, இங்கே தான். அதிலிருந்து தான் தெய்வீக குணமுடைய வம்சமானது, ராஜ்யமானது ஸ்தாபனையாகிறது. இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. யோக பலத்தால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுகிறது. பாபாவை நினச்சா போதும். இந்த பிறவியிலும் பாவங்கள் செய்துள்ளோம், அதனையும் பாபாவிடம் கூறிவிட வேண்டும். என்னெல்லாம் ஞாபகம் இருக்கும் இந்த பிறவியில் கூட எல்லாத்தையும் பாபா கிட்ட சொல்லிட்டானா ஆத்மாவில் இருக்கக்கூடிய சுமை லேசாயிடும். அதிலும் முக்கியமாக விகாரத்தின் விஷயங்கள் எல்லாம் நினைவில் இருக்கிறதல்லவா? பாபா சர்வ சக்திவான். உங்களுக்கு தெரியும், அனைவருக்கும் அவர் தந்தையாக இருக்கக்கூடியவர். அவருடன் நினைவை இணைப்பதால் பாவம் எரிந்து சாம்பலாகிறது. அவரை நினச்சாலே போதும். எந்த செலவும் கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லை. பல பிறவியோட பாவங்கள் அழிஞ்சு போயிடுது. இந்த லக்ஷ்மி நாராயண் சர்வ சக்திவானாக இருக்கின்றனர். உலகம் முழுவதுமே அவர்களுடைய ராஜ்யம் இருக்கின்றது. இதுதான் புதிய உலகம். அந்த புதிய உலகத்தில் லக்ஷ்மி நாராயணை தவிர உலகத்தை ராஜ்யம் செய்கிறவங்க, அவங்க கூட போட்டி போடுறவங்க, இல்லை சண்டை போட்டு ராஜ்யத்தை பறிக்கிறதுக்குன்னு இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எதிரியே கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்தளவுக்கு அவங்க சர்வசக்திவான். அங்கே ஒவ்வொரு பொருளும் புதியதாக இருக்கும். இப்பொழுது பூமியே வறட்சி அடைந்து விட்டது. எல்லாமே காஞ்சு போயிடுச்சு, வளங்களே இல்லை. இப்பொழுது குழந்தைகள், நீங்கள் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். எனவே அவ்வளவு மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாணவர்களோ அப்படி குஷி அதிகமாக இருக்கும். யார் நல்லா படிக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க, குஷி அதுக்கேற்ப அதிகமாக இருக்கும். இது உங்களுடைய மிக உயர்ந்த பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. கற்பிப்பவரும் மிக உயர்ந்த டீச்சர். குழந்தைகள் படிப்பதும் உயர்ந்ததிலும் உயர்ந்த நிலையை அடைவதற்காக. மனிதனிலிருந்து தேவதை, அதை விட உயர்ந்த டிகிரி எதுவும் இல்லை. நீங்கள் எவ்வளவு கீழே இருந்தீர்கள், முற்றிலும் கீழான நிலையிலிருந்து பிறகு உயர்ந்த நிலையை அடைகிறீர்கள். பாபா அவரே சொல்கின்றார், நீங்கள் சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களா? தூய்மையற்றவர்கள் அங்கே செல்லவே முடியாது. அதனால் இப்போ தூய்மை ஆனால் தான் போக முடியும். மிகவும் கீழாக இருப்பதால் தான் உயர்ந்த தேவதைகளுக்கு முன்னால் சென்று அவர்களின் மகிமையை பாடுகிறார்கள், தலை வணங்குகிறார்கள். தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தோன்னே அதை விட கீழே இருக்கிறவங்க தானாகவே தலை வணங்குறாங்க. கோவிலில் சென்று அவர்களின் புகழை பாடுகிறார்கள், தனது இயலாமையை வர்ணனை செய்கின்றார்கள். நான் ரொம்ப பாவி, நீங்கள் ரொம்ப உயர்ந்தவங்கன்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க பக்தியில். பிறகு இரக்கம் காண்பியுங்கள், நாங்கள் இப்படி உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் முன்னால் தலை வணங்குகிறார்கள். அவர்களும் மனிதர்கள்தான், ஆனால் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் இருந்தது. கோவிலுக்கு செல்கின்றனர், அவர்களுக்கு பூஜையை செய்கின்றனர், தானும் அவர்களைப் போல மாற வேண்டும் என்று நினைக்கின்றனர். ஆனால் அவர்களை இப்படி மாற்றியவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் நாடகம் முழுவதும் அடங்கியுள்ளது. இப்போ நாம் தான் அப்படி இருந்தோம், மீண்டும் நாம் தான் ஆகணும்னு நமக்கு தெரியுது. எப்படி இந்த தெய்வீக மரத்தின் நாற்று நடப்படுகின்றது என்பது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. பாபா வந்து தேவதைகளோட நாற்றை நடுறார். பாபா வருவதும் சங்கம யுகத்தில்தான். இது தூய்மை இல்லாத உலகம். எனவே எங்களையும் வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்குங்கள் என்று பாபாவை அழைக்கின்றனர். பக்தியில் நாம் தான் என்ன கடவுளே வாங்கன்னு கூப்பிட்டோம். இப்பொழுது நீங்கள் தூய்மையாவதற்காக முயற்சி செய்கின்றீர்கள். மற்ற அனைவரும் அனைத்து கணக்கு வழக்குகளை முடித்து கொண்டு சாந்தி தாமம் செல்கின்றார்கள். அவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு அமைதியாக முக்தியில் நீண்ட நேரம் இருப்பாங்க. நாம் சீக்கிரமாக ஜீவன் முக்திக்கு வந்துடும். மன்மனாபவ என்ற மந்திரமும் முக்கியமானது. மனதை அவரிடம் திருப்ப வேண்டும். அதை பாபா உங்களுக்கு தருகின்றார். பலவிதமான குருமார்கள் இருக்கின்றனர். எவ்வளவு மந்திரத்தை தந்துள்ளனர். பாபாவினுடைய ஒரே ஒரு மந்திரம் இதுதான். இது மன்மனாபவ. மனசை என்கிட்ட கொடுத்துருங்க, அதுதான் பாபா சொல்கிறது. பாபா பாரதத்தில் வந்து மந்திரம் வழங்குகிறார், இங்கே தான் வந்து சொல்கிறார். அதனால் நீங்கள் தேவி தேவதைகளாக ஆகியிருந்தீர்கள். அந்த ஒரு மந்திரம் நம்மளை தேவதை ஆக்கிடுது. பகவான் வாக்கல்லவா. அவர்களும் ஸ்லோகன் எல்லாம் சொல்கிறார்கள்.
ஆனால் அர்த்தம் ஒன்றுமே புரிவதில்லை. பக்தியில் சான்ஸ்கிரிட்டில் எவ்வளோ ஸ்லோகங்களை சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே அர்த்தம் தெரியறதில்லை. நீங்கள் அர்த்தம் புரிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும் மன்மனாபவனா என்ன அர்த்தம் நமக்கு தெரியும். கும்பமேளாவுக்கு செல்கின்றனர். அங்கு சென்று நீங்கள் அனைவரும் புரிய வைக்கலாம். அங்கே போயும் சேவை பண்ணுங்கள். இது தூய்மையற்ற உலகம் நரகமாக இருக்கிறது. சத்தியுகம் தூய்மையான உலகமாக இருந்தது. அதனை சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. தூய்மை இல்லாத உலகில் தூய்மையானவர்கள் ஒருவரும் கூட இருக்க முடியாது. சொர்க்கத்தில் நரகத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தர் கூட இருக்க முடியாது. மனிதர்கள் கங்கையில் நீராடி தூய்மையடைய செல்கின்றார்கள். ஆத்மா எப்பொழுதுமே தூய்மையாக இருக்கின்றது என்றும் ஆத்மாவே பரமாத்மா என்றெல்லாம் சொல்லிவிட்டார்கள். கங்கையில் போய் குளித்தா பாவம் எல்லாம் போயிடும், தூய்மையாயிடலாம். ஆனால் பாபா சொல்கிறாங்க தண்ணி தானே, எப்படி உடல் அழுக்க தானே போக்கும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். கடவுளுங்கிறது உனக்குள்ளே இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். அதனால் எல்லாரும் தூய்மையானவங்க. அவர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தோம், அவர்கிட்ட போய் சேர்ந்துடலாம். இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா அப்படி இல்லை. பாபா சொல்கிறாங்க ஆத்மா ஞான நீராடுவதால் தான் தூய்மையாகுமே தவிர தண்ணீரில் நீராடுவதால் அல்ல. வீட்டில் இருக்கிறதும் தண்ணி தான். பாபா சொல்வார் கங்கையும் தண்ணி தான். இந்த தண்ணியில் குளித்தா எந்த அழுக்கு போகும் உடல், அதே போல் தான் அங்கே குளித்தாலும் உடல் அழுக்கு தான் போகுங்கிற. தண்ணீரில் தினமும் தான் நீராடி கொண்டிருக்கின்றீர்கள். எங்கெல்லாம் நதிகள் உள்ளதோ அங்கெல்லாம் தினமும் சென்று நீராடி கொண்டே இருக்கின்றனர். அந்த நீரை அருந்தவும் செய்கின்றனர். இப்பொழுது நீரால் தான் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளது. விஷயம் எவ்வளவு சுலபமானது தான், ஆனால் யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. ஞானம்ங்கிற கங்கையில் குளிக்கணுமே தவிர தண்ணி கங்கையில் போய் குளித்தா ஆத்மா தூய்மையாகாதுங்கிறத பாபா புரிய வைக்கிறார். ஞானத்தால் தான் ஒரு வினாடியில் சத்கதி என்பது கிடைக்கின்றது. பிறகு இப்படியும் சொல்லப்படுகிறது, கடல் நீரையே மையாக்கினாலும் காட்டு மரங்கள் எல்லாத்தையும் எழுதுகோள் பேனாவாக ஆக்கினாலும் பூமியை காகிதமாக்கினாலும் அவருடைய ஒரு மகிமையை எழுத முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய பெருமை இருக்குது. ஞானமும் அந்த அளவு ஆழமானது, முடிவே இல்லாதது. அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் அந்த அளவுக்கு உயர்ந்தது, அந்த அளவுக்கு எல்லையற்றது. பாபா விதவிதமான கருத்துக்களை தினமும் புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பாபா சொல்கின்றார், இன்று மிகவும் ஆழமான விஷயங்களை கூறுகின்றேன். முன்பே ஏன் சொல்லவில்லை என்று குழந்தைகள் கேட்கின்றனர். முதலிலேயே எப்படி சொல்ல வேண்டும்? கதை என்றால் ஆரம்பத்திலிருந்து வரிசை கிரமமாக தானே சொல்ல முடியும். பாபா தான் சொல்கிறாங்க, கதைனா அதுக்குன்னு எந்த டைமில் எதை சொல்லணுமோ அப்போ தானே, இல்லைன்னா அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. கிளைமேக்ஸை முன்னாடியே சொல்லிட்டா என்ன ஆகும்? இப்போ அந்தந்த நேரத்தில் அது தான் கதையில் வெளிப்படும். அதே போல் தான் எப்போ நான் எதை சொல்லணுமோ அப்போ சொல்லுவேங்கிற. கடைசியில் வரும் நடிப்பை முன்பே எப்படி சொல்ல முடியும்? இதையும் பாபா சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். இந்த சிருஷ்டி சக்கரத்தில் ஆதி மத்திய அந்திம் இவற்றினுடைய ரகசியத்தை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உங்களிடம் யாரேனும் கேட்டால் உடனடியாக பதில் சொல்ல முடியும். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக தான் புத்தியில் இதெல்லாம் இருக்கின்றது. ஞானம் கூட எல்லாருக்கும் ஒரே போல் புரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு பர்சன்டேஜில் புரிஞ்சிருக்கு. உங்களிடம் வருபவர்களுக்கு முழுமையாக பதில் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வெளியில் சென்று இங்கே முழுமையாக இவர்கள் புரிய வைக்க முடிவதில்லை என்றும் வீணான சித்திரங்களை வைத்துள்ளதாகவும் கூறுவார்கள். அதான் யார் கோர்ஸ் எடுக்கிறாங்களோ, ஞானத்தை சொல்கிறாங்களோ அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருக்கணுங்கிறார். என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தெரியணும். தெரியலன்னா பெரியவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்ல தெரியணும். இப்போ எல்லாமே பாபா நமக்கு புரிய வைக்கிறார். எனவே அவர்களுக்கு புரிய வைப்பவர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களும் கூட புரிந்து கொள்வதில்லை. புரிய வைப்பவரும் முழுமையாக புரிய வைக்கவில்லை எனில் இவருக்கேற்பதான் கேட்பவரும் எப்படியோ அப்படியே இருப்பார். பாபா கூறுகின்றார், ஆங்காங்கே பார்க்கும் பொழுது மனிதர்கள் மிகவும் புத்திசாலியாக இருக்கின்றனர். அங்கே குழந்தைகள் அந்த அளவிற்கு புத்திசாலியாக இல்லாத போது நானே அவருக்குள் பிரவேசமாகி உதவி செய்து விடுகின்றேன். பாபா பார்க்குறார், உலகத்துலேயும் நிறைய புத்திசாலிகள் இருக்காங்க, உலகாயுத புத்தி இருக்கிறவங்க. அப்போ அவங்க ஞானத்தை கேட்கும் போது சில அவங்க தெளிவுகள் தேவைப்படுதுன்னா கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சொல்ல தெரியவங்க புரிய வைக்கிறவங்களுக்கு சொல்ல தெரியணும். பாபா சொல்கிறாங்க, அப்படி சொல்ல தெரியல, அந்தளவுக்கு புத்திசாலியாக சிலர் இருப்பதில்லை. அப்போ அந்த நேரத்தில் பாபா உடனடியாக அவங்களுக்குள்ளே பிரவேசாகி, அப்படின்னா அவங்களோட புத்தியில் டச் பண்ணிடுறார். அவர் டச் பண்ணுறார், அவங்களுக்குள்ளே இருக்க ஞானம் இல்லை. பாபா அந்த விஷயத்தை அவங்க வாய் மூலமாக அந்த புத்தியை டச் பண்ணி சொல்ல வச்சிடுறார். இப்படியெல்லாம் பாபாவும் என்ன பண்ணுறாரு? சேவை பண்ணுறார். பாபா சொல்கிறாங்க, ஏனெனில் பாபா மிகவும் சிறிய ராக்கெட். பாபா வருவதற்கும் செல்வதற்கும் நேரமாகாது. இதே அவர்கள் பல ரூபதாரி அல்லது சர்வவியாபி என்று சொல்லிவிட்டார்கள். அவர் பகுரூபி,
எல்லா ரூபத்திலையும் வருவார் போவாருன்னு சொல்லிட்டாங்க, சர்வ வியாபின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படி இல்லை. இவற்றையெல்லாம் பாபாவே உங்களுக்கு புரிய வைக்கின்றார். சில மனிதர்கள் மிக நல்ல புத்திசாலியாக இருக்கின்றனர், அவர்களுக்கு புரிய வைப்பவரும் அப்படி இருக்க வேண்டும் அல்லவா? இல்லைன்னா என்ன பண்ணுறது, நான் வந்து தான் அந்த காரியத்தை செய்யணுங்கிற. இப்பொழுதெல்லாம் சிறிய குழந்தைகள் சாஸ்திரங்களை மந்திரம் உச்சரிப்பது இதெல்லாம் செய்கின்றனர். ஏனெனில் ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கின்றது. ஒரு பிறவி ஃபுல்லாக மந்திரம் படிச்சிருப்பாங்க, அப்போ அடுத்த பிறவியில் அவங்களுக்கு சின்ன குழந்தையாக இருக்கும் போதே அவ்வளோ நல்லா சொல்கிறதுக்கு வரும். எங்கேனும் சென்று அங்கே வேத சாஸ்திரம் படிப்பதில் ஈடுபடுகின்றனர். இறுதி நிலையில்தான் ஆதி நிலையாக உருவாக்குகிறது அல்லவா? கடைசியில் எப்படி இருக்காங்களோ அந்துமதி சோகத்தி, அடுத்த பிறவியில் அது கண்டினியூ ஆகும். ஆத்மா சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது. இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள் அந்த நாள் வந்தது என்று. அந்த சொர்க்கத்தின் வாயில், அதாவது கதவு உண்மையில் திறக்கப்படுகின்றது. புதிய உலகம் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் விநாசம் ஏற்படுகிறது. மனிதர்களுக்கு சொர்க்கம் என்பது புதிய உலகில் இருக்கிறது என்பது கூட தெரிவதில்லை, எங்கேயோ தனியாக மேலே இருக்குன்னு நினைக்கிறாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் இதெல்லாம் புரிந்திருக்கிறீர்கள். உண்மையிலும் உண்மையான சத்யநாராயணுடைய கதை மற்றும் அமர கதையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கதையும் ஒன்றுதான், அதை சொல்பவரும் ஒருவர் தான். சத்யநாராயண் கதைனாலும் ஒன்று, அமர கதைனாலும் ஒன்று தான். பிறகு அதனையே சாஸ்திரமாக்கி விட்டார்கள். கதைகள் அனைத்தும் உங்களை தான் குறிக்கும். அதனையே பின்னாட்களில் பக்தி மார்க்கத்தில் பயன்படுத்துகின்றனர். எனவே சங்கமயுகத்தில் தந்தை வந்து அனைத்தையும் புரிய வைக்கிறார். இப்போ நம்ம படிக்கக்கூடிய படிப்பு தான் வேத சாஸ்திரங்களாக பின்னாடி உருவாக்குறோம். இது மிகப்பெரிய எல்லையில்லாத விளையாட்டு. இதில் முதலில் சத்தியுகம், திரேதாயுகம், ராமராஜ்யம், பிறகு ராவண ராஜ்யம் நடைபெறுகிறது. இது நாடகமாக இருக்கின்றது. இதனை முதலும் முடிவும் இல்லாத நாடகம் என்று சொல்லப்படுகிறது. அவிநாசி, அழியாத நாடகம் இல்லையா? ஏன்னா இதுக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. 4 யுகமும் சுற்றி தான் வரும். நாம் அனைவரும் ஆத்மாக்கள். இந்த ஞானம் எவருக்கும் இல்லை. இதனை உங்களுக்கு பாபா தான் கொடுக்கின்றார். இங்குள்ள அனைத்து ஆத்மாக்களும் நடிப்பும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன அவங்களுடைய ரோல் பார்ட் இருக்குது, அது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு. யாருக்கு எப்பொழுது நடிப்பு இருக்குமோ அந்த சமயத்தில் தான் வருவார். மேலேருந்து அப்போ தான் கீழே இறங்கி வருவாங்க. சத்தியுகத்தில் வரணுமா அங்கே வருவாங்க, துவாபரியத்தில் தான் வரணும்னா அப்போ தான் வருவாங்க. வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். அப்போ மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு முக்கிய விஷயம் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக வேண்டும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ முக்கியமான விஷயம் தூய்மையாகணும். நீங்கள் தான் அழைத்தீர்கள் பதித்த பாவனே வாருங்கள் என்று. பாபாவும் சொல்கின்றார், என் குழந்தைகள் காமசிதையில் அமர்ந்து கருப்பாகி பஸ்மமாகி விட்டனர். இதுதான் யதார்த்தமான விஷயம். அழியாத ஆத்மா, அதாவது அகால ஆத்மாவிற்கு இப்போ பிரம்மாவின் சரீரம், அதாவது சிம்மாசனம் வாடகைக்காக கிடைத்திருக்கிறது. சிவபாபா கூட என்ன பண்ணுறாரு? பிரம்மா பாபாவோட சரீரத்தில் பிரவேசம் ஆகிறார். பிரம்மாவை பற்றியும் உங்களிடம் இவர் யார் என்று கேட்கிறார்கள். கூறுங்கள் அவர்களுக்கு. பாருங்கள், இங்கே எழுதப்பட்டுள்ளது பகவான் வாக்கு. நான் சாதாரண உடலில் வருகின்றேன், ஒரு பிரகிருதி ஆதாரமாக எடுக்கின்றேன், கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது போல தான் பகவான் இந்த உடலை ஆதாரமாக எடுக்கிறாரு. அந்த அலங்காரமான ஸ்ரீ கிருஷ்ணர் தான் 84 பிறவிகள் எடுத்து சாதாரண நிலையை அடைந்து விட்டார். கிருஷ்ணன் தான் இப்போ இந்த பிரம்மாவாக இருக்காருன்னு சொல்லுங்கள். சாதாரணமானவரே பிறகு அந்த கிருஷ்ணனாக மாறுகின்றார். இவ்வளோ சாதாரணமானவர் தான் மீண்டும் அவ்வளோ உயர்ந்த முயற்சி செய்து ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு கிருஷ்ணனாக மாறுகிறார். இதெல்லாம் நீங்கள் புரிய வைங்கன்னு சொல்கிறேன். கீழே தபஸ்யா செய்கின்றனர். இதெல்லாம் தெரிகின்றது, நாம் இப்படி தான் மாறுவோம் என்று. மேலே சொர்க்கம் இருக்குது, கீழே தபஸ்யா பண்ணுறோம். திருமூர்த்தியை அநேகர் பார்த்துள்ளார்கள், ஆனால் அதன் அர்த்தம் தெரிய வேண்டும் அல்லவா? ஸ்தாபனை செய்பவரே பிறகு அதனை பாலனையும் செய்கின்றார். பிரம்மா மூலமாக தான் ஸ்தாபனை. அப்போ அவர் தான் விஷ்ணுவாக மாறி பாலனையும் செய்ய வேண்டியதாக இருக்குது, நாராயணாகி. ஸ்தாபனை சமயத்தில் பெயர் ரூபம் தேசம் காலம் வேறு, பாலனை சமயத்தில் பெயர் ரூபம் காலம் தேசம் வேறு. பிரம்மாவாக இருக்கார், அப்போ அவரோட பேர் பிரம்மா. அவரோட உருவம் வயதான உடல், இருக்கக்கூடிய டைம் கலியுகத்தோட இறுதி டைம். ஆனால் அவரே தான் அந்த ஆத்மா. சத்தியுகம் போனவன பேர் நாராயண் இல்லையா? அவருடைய உருவம் மாறிடுது, அவருடைய பதவி மாறிடுது, எல்லாமே மாறிடுது. இவையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கின்றது. இவர்கள் கீழே தவம் செய்கின்றனர், பிறகு இப்படி மாறுகின்றனர். அதுதான் அப்படி காமிச்சிருக்காங்க. இவர்களே 84 பிறவி எடுத்து இப்படி மாறுகின்றனர். ஒரு வினாடிக்கான மிக சுலபமான ஞானம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாங்கிறார். நாம் தேவதையாக ஆகின்றோம் என்ற இந்த ஞானம் புத்தியில் இருக்கின்றது. யாருக்கு? பாபா குழந்தைங்களுக்கு. 84 பிறவிகளும் இந்த தேவதைகள் தான் எடுக்க வேண்டும். வேறு யாராவது எடுப்பார்களா என்ன? இல்லை. 84 பிறவிகளின் ரகசியமும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. தேவதைகள் தான் முதலில் வருகின்றனர்.
மீன்களின் பொம்மை உள்ளது. மீன் மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் செல்கின்றது. இப்போ அதே போல தான் நீங்கள் மனிதன்லேருந்து தேவதை ஆகிறீங்க, மீண்டும் தேவதையிலேருந்து மனிதன் ஆயிடுறீங்க. அதுவும் ஒரு ஏணிப்படி தான். குளவி, ஆமை இவ்வாறெல்லாம் உதாரணம் காட்டப்பட்டது இந்த சமயத்தில் தான் சொல்லப்படுகிறது. குளவினா கொட்டி கொட்டி அதை புழுவை தன்னை போலவே மாற்றுது. ஞானத்தை சொல்லி சொல்லி நீங்கள் ஆக்கிறது தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாமே இந்த நேரத்தோடது தான் அப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. குளவியிடம் எவ்வளவு அறிவு உள்ளது! மனிதர்கள் தன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைக்கின்றனர். ஆனால் பாபா சொல்கின்றார், குளவியிடம் உள்ள அறிவு கூட கிடையாது இல்லையா? அது கூட தன்னை போல மற்றவங்கள மாற்றுது, ஆனால் மனிதர்கள் அப்படி இல்லைங்கிற. பாம்பு பழைய சட்டையை கலற்றி புதிய சட்டையை அணிந்து கொள்கிறது. குழந்தைகள் எவ்வளோ புத்திசாலியாக இருக்கின்றனர் இல்லையா? பாம்பு கூட அந்த அறிவு இருக்குது, புத்தி இருக்குங்கிறார். பழசாயிடுச்சுன்னா தானாக மேலே இருக்க சட்டையை உரிச்சிடும். ஆனால் இப்போ இங்கே பழைய உடலை விடுறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை இல்லையா? விருப்பத்தோடு யாரும் சரீரத்தை விடுறதில்லை. அதை மரணம்னா துக்கம்னு நினைக்கிறாங்க, கஷ்டம்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, அதனால தான் புத்திசாலி மற்றும் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும். ஆத்மா தூய்மை இழந்து விட்டால் தகுதியை இழந்து விடுகிறது. எனவே அதனை தூய்மையாக்கி தகுதியுடையதாக மாற்றப்படுகிறது. இதுதான் தகுதியான உலகம். இது ஒரு பாபாவின் வேலைதான். அதை தான் பாபா இப்போ செய்கிறார். இந்த முழு உலகையும், அதாவது நரகத்தை சொர்க்கமாக்குகிறார். சொர்க்கம் என்றால் என்ன? இது மனிதர்களுக்கு தெரியாது. மேலே தனியாக ஒரு உலகம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. தேவி தேவதைகளின் ராஜ்யம்தான் சொர்க்கம் என்று சொல்லப்படும். சத்தியுகத்தில் தான் தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி சத்தியுகம் இருந்தது 5000 வருஷம். அங்கே தான் தேவதைகளோட ராஜ்யம். நீங்கள் இதெல்லாம் புரிந்திருக்கிறீர்கள். உலகத்தோட முழு ஹிஸ்ட்ரியும் உங்களுக்கு தெரியும். சத்தியுகம் புதிய உலகில் நாம் ராஜ்ய பாக்கியம் செய்தோம். 84 பிறவிகள் நாமே எடுத்து வந்தோம். எத்தனை தலைமுறையில் ராஜ்யம் செய்தோம், பிறகு இழந்தோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ராமருடைய வழியால் நீங்கள் ராஜ்யத்தை அடைந்தீர்கள். ராம்னா பாபாவோட வழியால். ராவணனுடைய வழியால் ராஜ்யத்தை இழந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் மேலே ஏறுவதற்காக ராம் வழி கூறுகின்றார். கீழே விழுவதற்காக கிடைப்பதில்லை இல்லையா? கலியுகம் சத்தியுகமாக தான் மாறுது. மிக நன்றாக இதெல்லாம் புரிய வைக்கப்படுகிறது. ஆனால் பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் புத்தியை மாற்றுகிறது இல்லையா? பக்தி மார்க்கத்தில் படித்து புத்தி கீழே வந்துருச்சு. அந்த பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்களுடைய புத்தியை மாற்றுவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது. அவங்களுக்கு சொன்னால் கூட புரியறதில்லை இல்லையா? பக்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள். பக்தி மார்க்கத்தில் மிகவும் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருக்கிறது. பூஜை செய்கிறது, நிறைய மந்திரங்களை சொல்கிறது, பாட்டு பாடுறது, சப்தங்கள் தான் அதிகம். அது முற்றிலும் சேற்றுக்குழியாக இருக்கின்றது. அதிலேயே கழுத்து வரை மூழ்கி இருக்கின்றனர். எப்பொழுது அனைவருக்கும் முடிவு வருகிறதோ அப்பொழுது நான் வருகின்றேன். பக்தியும் முடியுது, அப்போ தான் வரேங்கிறேன். அனைவரையும் ஞானத்தால் கரையை சேர வைக்கின்றேன். நான் இந்த குழந்தைகள் மூலமாக காரியத்தை செய்ய வைக்கின்றேன். பாபாவுடன் சேவை செய்பவர்கள் பிராமணர்கள் நீங்கள்தான். உங்களைத்தான் இறை சேவகன் என்று சொல்லப்படுகிறார்கள். இது அனைத்தையும் விட மிக உயர்ந்த சேவையாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கிடைக்கிறது, இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று. பிறகு இதிலிருந்து நாம் உயர்ந்த நிலையை அடைகின்றோம். இதெல்லாம் புதிய விஷயம் கிடையாது. கல்பம் முன்னால் கூட எவ்வளவு தேவி தேவதைகள் ஆனார்களோ அவர்கள் மீண்டும் வருவார்கள். நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் செய்தி மட்டும் கொடுத்தால் போதும். நீங்கள் சேவை பண்ணிகிட்டே இருங்க. யாரெல்லாம் வரணுமோ வருவாங்க. மிகவும் சுலபமானது. உங்களுக்கு தெரியும், பகவான் வருவதே கல்பத்தின் சங்கம யுகத்தில். பக்தியின் வேகம் அதிகரிக்கும் பொழுதுதான் பாபா அனைவரையும் அழைத்து செல்கின்றார். கடவுளே கடவுளேன்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. துக்கத்தில் ரொம்ப அதிகமாக. அப்போ தான் அவர் வரார். இப்பொழுது நீங்கள் குரு திசையில் இருக்கின்றீர்கள். உங்கள் மீது குரு திசை நடக்குதுங்கிறார். அனைவருமே சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். பிறகு படிப்பில் வரிசை கிரமமாக இருக்கின்றனர். அதற்கேற்ற பதவி கிடைக்கும். சிலருக்கு செவ்வாய், சிலருக்கு ராகு திசை கூட நடைபெறுகிறது. சிலருக்கு பாபா என்ன சொல்கிறாரு, உயர்ந்த புருஷார்த்தம் பண்ணுறாங்க, நல்ல பாபா நினைவு செய்கிறாங்க, அவங்களுக்கு குரு திசை. இல்லை முயற்சி செய்கிறதில்ல, பாவங்களை செய்கிறாங்க, பாபாவோட நினைவு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ராகு திசை சனி திசையாக மாறிடுதுங்கிற. அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, தகுதி உடையவராகவும் புத்திசாலியாகவும் மாறுவதற்காக தூய்மையாக வேண்டும்.
முழு உலகையும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக மாற்றுவதற்காக பாபாவுடன் சேவை செய்ய வேண்டும். இறை சேவகனாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்டு, கலியுகத்தின் பழக்க வழக்கம், குலமரியாதை, சடங்குகளை எல்லாம் விட்டு சத்தியமான மரியாதைகளை கடைபிடிக்க வேண்டும். தெய்வீக குணத்தில் முழுமையடைந்து தெய்வீக சம்பிரதாயத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். வரதானம்: அசுத்தத்தின் அம்சமாகிய சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்யக்கூடிய முழுமையான விகாரமற்றவர்களாக, சம்பூர்ண நிர்விகாரியாக ஆக வேண்டும். தினச்சரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தில் முன்பின்னாக ஏற்படுவது, சோம்பேறித்தனத்தில் வருவது அல்லது கவனக்குறைவாக இருப்பது, இதெல்லாம் விகாரத்தின் அம்சமாகும். இதன் பாதிப்பு பூஜ்ய நிலையிலும் ஏற்படும். ஒருவேளை நீங்கள் அமிர்த வேளையில் விழிப்புணர்வு ஸ்திதியில் அனுபவம் செல்லவில்லை என்றால், அமிர்த வேளையில் அலர்ட்டாக முழிச்சிருந்த பாபாவை நினைக்கல, யோகா பண்ணலைன்னா, வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் பூஜாரியும் கூட வலுக்கட்டாயமாக அல்லது சோம்பலுடன் பூஜை செய்வார். அமிர்த வேளையில் இதை எந்திரிக்கணும்னு எந்திரிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறீங்க, நியமத்தை ஃபாலோ பண்ணணுன்னு எந்திரிக்கிறீங்க, இல்லை எந்திரிச்சு உட்காந்து தூங்குறீங்க பாதி அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, அப்போ உங்களை பூஜை செய்யக்கூடிய பூஜாரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு நியமத்துக்காக பூஜை பண்ணணும்னு கஷ்டப்பட்டு எந்திரிச்சு வந்து பூஜை பண்ணுவார். அவர் சோம்பேறித்தனமாக மந்திரங்களை சொல்லுவார். எனவே சோம்பல் மற்றும் கவனக்குறைவை தியாகம் செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய புருஷார்த்தம் தான் உங்கள் பூஜையாக மாறுது. அதனால் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, கவனக்குறைவாக இருக்கிறது, இதை முதல்ல தியாகம் பண்ணுங்கள். அப்புறம்தான் மற்ற விகாரம்லாம். அப்பொழுது தான் சம்பூர்ண நிர்விகாரி ஆக முடியும். பெரிய விகாரமே இது 2 தான் சொல்கிறார் பாபா, கவனக்குறைவும் சோம்பேறித்தனம். ஸ்லோகன்: சேவை நன்றாக செய்யுங்கள், ஆனால் வீண் செலவு செய்யாதீர்கள். சேவைக்காக என்ன செலவு பண்ணணுமோ அதை தாராளமாக முழு மனதோடு செய்யுங்க. ஆனால் வீணான செலவுகள் என்னவோ, ஆடம்பரமான செலவுகள், அதை செய்யாதீங்க. ஓம் சாந்தி.